நாளை காலையில் டிஎன்பிஎஸ்சி வாசலில் கவுன்சிலிங்கில் கலந்துப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பெயின்ஃபுல்லான ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாச்சும் நம்ம வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ், அவமானங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாது. போகும்போது என்னப்பா இன்னும் படிச்சிட்ருக்கியா, நீ இன்னும் வேலைக்கு போகலையா, இது மாதிரியோட கேள்விகள் நிறையா நம்மளை தொலைச்சிருக்கோம். அதிலிருந்து நம்ம மீண்டும் எப்படியாவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கனவோடு ஓடிட்டுருக்கப்போம். நம்ம ஒரு கனவோடு படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கும் போது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இதிலேருந்து நம்ம எப்படி மைண்டும் அதை ஓவர் கம் பண்ணி வந்து மறுபடியும் ஜெயிக்கிறது அப்படின்றது மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸாக வச்சுக்கணும். நான் விட்டேன், ஃபஸ்ட் எக்ஸாம் விட்டேன், 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன், எல்லாமே போனது. ஆனாலும் நான் கன்சிஸ்டன்சியாக உட்காந்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். நான் இந்த தோல்வியாக வரதான் செய்யும். ஓகே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். யார் பொறுமையோடு இது விடாமுயற்சியை மறுபடியும் கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருக்கானோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிருவான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஏன் நம்மளால் கிரியேட் பண்ணவே முடியல அப்படின்னா, உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம எதில் வீக்கு, எதில் ஸ்ட்ராங் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, எதில் வீக்காக இருக்குமோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எதில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நான் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.